திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏற்புரையாக மட்டுமல்ல, இந்த 3 நூல்களுக்கு உள்ளேயும் தான் கடந்து வந்த கனவுகளையும் பயணங்களையும் பகிர்ந்து கொள்ள இங்கே வருகிறார். தன் எழுத்துக்களைப் போலவே பேச்சிலும் மாயாஜாலங்களை உருவாக்கும் நம் காலத்தின் மகத்தான கதை சொல்லி எஸ்ரா அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கூட்டம் தாமதமாக தொடங்கியதற்காக, அதுவும் என்னுடைய நூல்களினுடைய வெளியீட்டு விழா தாமதமாக இருந்ததுக்காக நான் முதல்ல உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்படின்னா, எழுதுறது மட்டுமல்ல, அது சார்ந்த பணிகள்லையும் எப்போவுமே ஒரு நேர்த்தியும் முழுமையும் இருக்கணும்னு விரும்பக்கூடியவன். அந்த ஒரு நிகழ்ச்சியை திட்டமிடும் போது வேறு எல்லாரையும் விட நான் அதிகமான ஒரு பதட்டத்தோடு இருப்பேன், அது சரியாக நடக்கணும் அப்படின்னு. என்ன ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா, ஒரு விடுமுறை நாளில், அதுவும் இன்றைக்கி போன வாரம் வரைக்கும் என்னுடைய எல்லா நண்பர்களும் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி ஃபைனல்ஸ் இந்தியா இருந்தால் கண்டிப்பாக வரமாட்டேன் உன் கூட்டத்துக்கு, கண்டிப்பாக இந்தியாவா இல்லையாங்கிறது தெரியணும் அப்படின்னு. அன்றைக்கி இந்தியா ஜெயிக்கலை, மேற்கிந்திய தீவுகள் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் சொன்னாங்க, அப்படின்னாலும் வரமாட்டோம், ஏன்னா இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிப்பாங்களா இல்லையான்னு நான் பார்க்கணும், அந்த ஃபைனல்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி எல்லாருக்குமே ஒரு 5:30 மணிக்கு ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ரஷ்ய கலாச்சார மையத்தோட வெளியே நிற்கிறேன், அங்கே வேறு ஏதோ நிகழ்ச்சிகள் நடக்கு, நம்ம நிகழ்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே எனக்கு தோணுச்சு, இலக்கியம் ஒரு மனிதனை எவ்வளோ தூரம் வசித்திருக்கு, எழுத்தை எவ்வளோ பேர் ஆத்மார்த்தமாக நினைக்கிறாங்க. ஒரு வெளியீடுங்கிறது ஒருத்தருடைய புத்தகம் மட்டுமல்ல, ஏதோ ஒரு விதமான ஒரு உறவு, ஒரு நெருக்கம். அதுக்காக ஒரு 5:30 மணிக்கே போய் காத்திருக்கிறாருன்னா அது மிகச்சரியாக அவர் விரும்பினபடி அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கியிருப்பார் இல்லையா, அந்த நேரத்துக்குள்ளே அது நடக்கணும் அப்படின்னு. ஆனால் அது நம்மளை மீறி நடந்த ஒரு தாமதங்கிறதுனால அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே இந்த புத்தகங்களை வெளியிட்டு சிறப்பித்து கொடுத்த அன்புக்குரிய என்னுடைய நண்பர்கள் உதயச்சந்திரன், இயக்குனர் வசந்தபாலன், மதுக்கூர் ராமலிங்கம், ஷாஜகான், விஸ்வம், அண்ணன் திருநாவுக்கரசு, அப்புறம் இந்த புத்தகங்களை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அவங்க என்னுடைய நண்பர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. என்ன அப்படின்னா, இலக்கியத்தை தீவிரமாக நேசிக்கக்கூடியவங்க அவங்க. இப்போது அவங்கள நான் அழைத்து அதனுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒவ்வொரு தடவையும் நான் அப்படி என்னுடைய கூட பயணிக்கக்கூடிய, இலக்கியத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய, எனக்கு விருப்பமான சிலரை தான் தேர்வு செய்வேன். இந்த மாதிரி என்னுடைய நண்பர் தேவகுமார் வாங்கியிருக்காரு, மணிமாறன் வாங்கிக்கிட்டாரு, சசி வாங்கிக்கிட்டாரு. இவங்களோட இருக்கக்கூடிய உறவுங்கிறது எனக்கு முக்கியமானது. அந்த உறவை நான் அவர்களுக்கு செலுத்துகிற ஒரு சின்ன நன்றியாக தான் இந்த பரிசை ஏற்றுக்கொள்ள சொல்கிறேன். அதனால் அவர்கள் பெற்றுக்கொண்டதுக்கும் என்னுடைய மனமிருந்த முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த புத்தகங்களை தயாரிக்கிறது அப்படிங்கிறது உயிர்மையோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அப்படிங்கிறது, நான் கிட்டத்தட்ட ஒரு 60 புத்தகங்களுக்கு மேலாக என்னுடைய புத்தகங்களை அவங்கள வெளியிட்டிருக்காங்க. நானும் ஹமீதும் அவர் படிச்சுட்டு இருக்க காலத்துலேருந்து இணைந்து பயணம் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறோம். அவரை ஒரு கவிஞராக மட்டுமல்ல, ஒரு நண்பராகவும் ஒரு நீண்ட தூரம் நான் அவர் கூட இணைஞ்சு வந்திருக்கிறேன். எங்கள் 2 பேரோட வளர்ச்சியிலையுமே ஒரு சம விகிதம் 2 பேருக்குமே இருக்குது. நான் அவராலேயும் அவர் என்னாலேயுமே இணைந்தே நாங்கள் செயல்பட்டு வந்தக்கூடியவர்கள். ஒரு கவிஞராக நான் ரொம்ப மதிக்கக்கூடிய மிக முக்கியமான கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. அதுலேயும் சமீபமாக அவர் எழுதி வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஊழியின் கடைசி தினங்கள்லாம் ரொம்ப தமிழில் வெளிவந்த மிக முக்கியமான ஒரு கவிதை தொகுப்பு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பதிப்பாளராக அவருடைய ஈடுபாடு எனக்கு எப்போவுமே வியக்கக்கூடியது. என்ன அப்படின்னா, அவர் அதுக்கு கொடுக்குற கவனமும், அதுக்கு அவர் எடுத்துக்கிடக்கூடிய முயற்சியும். இன்னும் சொல்லப்போனால் பல முக்கியமான படைப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். என்னுடைய புத்தகங்கள் மட்டுமல்ல, பல முக்கியமான எழுத்தாளர்களை, அவருடைய முக்கியமான புத்தகங்களை, இளைஞர்களை, புதிய படைப்பாளிகளை தொடர்ந்து வெளியிட்டே வரக்கூடியவர். வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும், அது ஏதோ ஒரு பெரிய நிறுவனம், அங்கே ஏராளமான ஆட்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு. அது இல்லை, அது அவரும் அவரோட இருக்கக்கூடிய செல்வியும் இன்னும் 1-2 நண்பர்களும் இணைந்து செய்யக்கூடிய, ரொம்ப டெடிக்கேட்டடாக வேலை செய்யக்கூடிய, ஒரு முழு அர்ப்பணிப்போடு வேலை செஞ்சிட்ருக்கூடிய ஒரு பதிப்பம். நிறைய நேரம் ஒரு வீட்டுக்கு, அதுவும் என்னுடைய உறவினரோட ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் நான் அந்த அலுவலகத்துக்கே போவேன், அங்கே தான் சாப்பிடுவேன், அங்கே தான் இருக்கிறேன். அவர்கள் இந்த மாதிரி புத்தகம் கொண்டு வர தருணங்களில் நான் பார்த்துருக்கிறேன், பகலிரவாக இந்த பணியை செய்யக்கூடியது. இப்போ இந்த நாவல் வெளியாகிறது இருக்கு இல்லையா, இந்த நாவல் 11:30 மணிக்கு இரவில் அதோட ப்ரூஃப் வரும். 11:30 மணிக்கு அந்த ப்ரூஃப் போட்டுட்ருப்பாங்க. இரவு 2 மணிக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, அதிலேருந்து ஒரு சாப்டரில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு. ஒரு வேலையாக ஒருவர் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டா யாராலையும் செய்ய முடியாது. இன்னொன்று, ஒரு பதிப்பகம், ஒரு புத்தகத்தை பதிப்பிக்குங்கிறது வேலை அல்ல, ஈடுபாடு, அக்கறை. எல்லாம் தாண்டி எனக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு
அன்புன்னு வேணால் எடுத்துக்கலாம். அந்த சிறப்பு அன்புங்கிறது வந்து அந்த உரிமையில் நான் என்ன வேணாலும் செய்வேன் அந்த புத்தகத்துக்குள்ளே. அவர்களும் எனக்கு அதுக்கான அந்த சலுகையை எப்போவுமே கொடுத்துட்டே இருக்காங்க. இவ்வளோ ஒரு நேர்த்தியாக புத்தகத்தை கொண்டு வரும்போது அந்த புத்தகம் எழுதுறதுக்காக அடைந்த எல்லாமும் காணாமல் போயிடும். அப்புறம் அந்த புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கறதுலையும் அவர்கள் வந்து ஒரு ஒரு அதிகபட்சம் என்ன சாத்தியங்களை செய்ய முடியுமோ செய்து அந்த புத்தகத்தை கொண்டு போய் செய்கிறாங்க. இது வெறும் ஒரு பதிப்பாளர், அந்த பதிப்பாளர் ஒரு எழுத்தாளருக்கு செய்யக்கூடிய விஷயம் அல்ல. அது ஒரு ஒரு இலக்கியவாதியாக ஹமீதுக்கு இருக்கக்கூடிய அவருடைய ஈடுபாடும், அவருக்கு இருக்கிற ஒரு பொறுப்புணர்வும், இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த திட்டமிடலும், இதை செயல்படுத்துறதுக்காக தொடர்ந்து தன்னுடைய முழு நேரத்தையும் அர்ப்பணிச்சிட்டு இருக்கிற செல்வியினுடைய அர்ப்பணிப்புமிக்க அந்த உழைப்பு, ஒரு எழுத்தாளனாக நான் வந்து அவர்களுடைய இந்த பணிக்கு என்னுடைய நன்றியை, அது வந்து ஒரு தீராத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி ஒவ்வொரு ஆண்டுமே அந்த ஆண்டினுடைய புத்தக கண்காட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த காய்ச்சல் எல்லாருக்கும் வரும். ஒரு நவம்பர் மாதம் தொடங்கும், இந்த வருடம் என்ன அப்படின்னு. சினிமாவில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். தீபாவளியை ஒட்டி அந்த இது வரும், தீபாவளிக்கு என்ன படம் வரப்போகுது, தீபாவளிக்கு யாருடைய படம் வருதுன்னு. ஒருவேளை ஒரு முக்கியமான நடிகருடைய படம் தீபாவளிக்கு வரல அப்படின்னா அவர் வந்து ஃபீல்ட் அவுட் நினைப்பாங்க, அவர் இல்லையா இப்போ அப்படின்னு. அவர் ஒவ்வொரு முறையும் நிரூபித்தே ஆகணும். ஒரு ஆண்டில் அவங்களோட ஒரு திரைப்படம் வெளியாகாமல் போனால் ஒரு நடிகருக்கு அல்லது வந்து ஒரு முக்கியமான இயக்குனருக்கு அது ஒரு இடைவெளி. அந்த நெருக்கடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து எழுத்தாளர்கள் மேலேயும் போட்டாங்க. எழுத்தாளர்கள் எதையாவது செஞ்சே ஆகணும், ஓய்வே எடுக்க முடியாது. இன்னொன்று, ஒரு நாவல் எழுதி முடித்த உடனே அவர்கள் படித்து முடித்த மறுநிமிடமே ஃபோன் பண்ணி வேற அப்புறம் எப்போ அப்படின்னு. ஒரு நாவலிலிருந்து இன்னொரு நாவலுக்கு பயணம் செய்வது, ஒரு எழுத்துலேருந்து இன்னொரு எழுத்துக்கு பயணம் செய்வது, ஒரு கட்டுரையிலிருந்து இன்னொரு பயணம் சரி எளிதான விஷயம் அல்ல. அது எனக்கல்ல, யார் எழுதினாலும் எழுதுறதுலேருந்து அவர்களுக்கு அது ஒரு பெரிய பணி. அதுக்கு ஒரு மனதளவுலையும் எழுத்துக்கான அந்த ஆதாரங்களை திரட்டுறதுலையும் எழுதுவதுலேயும், எழுதுவது அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு படிக்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு நாவலை விருப்பம் உள்ளவர்கள் ஒரு 3 நாளில் 2 நாளில் படிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக படித்தாங்கன்னா கூட ஒரு வாரம் 10 நாளில் படிச்சிடலாம். நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வீதம் குறைந்தபட்சம் 8 மாதங்கள் தினமும் எழுதினால்தான் ஒரு நாவலுடைய முதல் வடிவத்தை எழுத முடியும். அப்படின்னா ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை செய்கிறது போல் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு தொடர்ந்து எழுதினால் 10 பக்கம் எழுதலாம், 8 பக்கம் எழுதலாம். அப்படி நீங்கள் ஒரு 6-7 மாதங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சால் அதனுடைய முதல் பகுதி எழுதலாம். அதில் பாதிக்கு மேலே தேராது, திருப்பி எழுத வேண்டியிருக்கும். 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக, ஒரு வருடத்திலிருந்து 1.5 ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து இந்த வேலை செய்யாமல் இதை செய்ய முடியாது. இன்னொன்று, அப்படி நீங்கள் இதை எழுதுவதாக இருந்தால் கூட அதை திருத்துறதுக்கு, அதை அப்புறம் சரிப்படுத்துறதுக்கு, அது சம்பந்தமான ஆலோசனைகளை பெறுவதுக்கு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு எழுத்தாளனுக்கு வந்து 1000 வாசகர்லாம் இல்லை, ஒரே ஒரு வாசகர் தான் இருக்கிறார். அந்த ஒரு வாசகர் யாருன்னு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு வாசகர் இருக்கிறார். அந்த ஒரு வாசகனை மட்டும் மனசில் வச்சுட்டே தான் எல்லா புத்தகங்களும் எழுதப்படுது. அந்த ஒவ்வொரு வாசகன் புத்தகம் நிறைய காப்பி அச்சடிக்கப்படுறதுனால நிறைய ஆட்களாக மாறிடும். ஆனால் ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தன் வந்து நம்ம கவனமாக தொடர்ந்து இவ்வளோ ஆண்டுகளாக படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு வாசகன். அவனோட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவில் அவனை திருப்திப்படுத்துவது எளிதானது அல்ல. ஏன்னா அவன் மிகச்சிறந்த படைப்புகளை படித்த ஒரு வாசகன். இப்போ அந்த வாசகன் கேட்குற கேள்விகளுக்கு அவனை எழுத்தின் வழியாக திருப்திப்படுத்துறதுக்கு எல்லாம் தாண்டி ஒரு எழுத்தாளன் தான் ஒரு எழுத்தின் வழியாக என்ன சொல்ல போகிறாங்கிறத அவனுக்குள்ளே பரிசீலனை பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை வேணும். உறுதுணையே இல்லாத ஒரு பணி வந்து எழுத்தாளருடைய பணி. அவர் தன்னுடைய படைப்புகள் சார்ந்து யாரோடையும் எதையும் விவாதித்து தெரிஞ்சுக்கிட முடியாது, கேட்க முடியாது. நிறைய நேரங்களில் ஒரு விஷயத்தை சரி தவறா அப்படிங்கிறத பற்றி கூட யார்கிட்டோடையும் விவாதிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான, இப்போ அவுரங்கசீப் அப்படி நடந்திருப்பாரா அப்படின்னு நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? யார்கிட்ட கேட்டாலும் அவுரங்கசீப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அவுரங்கசீப் வந்து அவர் எப்படி நடந்ததுதான் என்ன பிரதர், நீங்கள் எழுதுறது தான், அதனால் என்ன இருக்கு. இன்னும் கூட வந்து அவர் சொல்லுவார், யாருக்குமே தெரியாதுங்க, அதனால் பிரச்சனையே இல்லை, நீங்கள் என்ன வேணால் எழுதுங்க, அப்படி தான் நடந்துருப்பார். இல்லைங்க, அப்படியே எல்லாம் நான் ஒருபோதும் நினைக்கவே மாட்டேன். என்னை விட அதிகம் தெரிந்தவர்கள் அதிகம் நிறைய இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அவர்கள் துல்லியமாக வரலாற்றை படித்தவங்க இருக்கிறாங்க. வரலாற்றினுடைய இடைவெளிகள்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படி தவறாக எதையும் எழுத முடியாது அப்படின்னு. எல்லாவற்றையும் தாண்டி இல்லாத மனிதர்களை பற்றி கற்பனை செய்யும்போது அந்த கற்பனை எவ்வளோ தூரத்துக்கு எழுதப்பட முடியும், எவ்வளோ தூரத்துக்கு அதில் உண்மை இருக்கும், அது எளிதில்லை. இன்னொன்று, இந்த நாவலில் குறிப்பாக இடக்கை போன்ற ஒரு நாவலை எழுதுறதுக்கு முன்னாடி நான் எல்லா நாவல்களையும் முதல்ல கேட்டுக்கிடுவேன், அதை நான் ஏன் எழுதணும், எனக்கு எழுத தெரியுங்கிறதுனாலையா, நான் ஒரு எழுத்தாளராக இருக்கணுங்கிறதுனாலையா, அல்லது இப்படி ஒரு நாவலை நான் எழுதுறதுக்கு தேர்வு பண்ணிட்டேங்கிறதுனாலையா? எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் என்ன தொடர்ந்து என் மனதை ஏதாவது ஒரு வகையில் படுத்திகிட்டே இருக்கணும், அது என்னை ஏதாவது எழுத வைக்கணும்.
எல்லாவற்றையும் தாண்டி அதை நான் ஏன் எழுதணும், என்னை விட சிறந்த எழுத்தாளர்கள் இருக்காங்களே, அவங்க எழுதுவாங்க தானே அப்படின்னு காத்திருப்பேன். இப்போ இந்த நீதியை பற்றிய ஒரு நாவலை எழுதணுங்கிறத நான் என்னுடைய 98, 99வது ஒரு இடத்துல யோசித்தேன், இப்படி ஒரு நாவலை நான் எழுதணும் அப்படின்னு. ஏன்னா நான் நீதி நூல்களாக தேடி படித்தேன். குறிப்பாக விதர நீதியை, சாணக்கிய நீதியை, மனு நீதியை, இப்படி பலவேறு நீதி நூல்களை தேடி படிக்கும்போது நீதி குறித்து எதுக்கு இந்தியாவில் இவ்வளவு புத்தகங்கள், ஏன் இவ்வளவு நீதியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நிறைய வழக்கறிஞர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்களோட பேசும்போது அவங்க சட்டத்தை பற்றி, அதுலேயும் குறிப்பாக இருக்கக்கூடிய சிறப்பு சட்டங்களை பற்றி, அதில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்னா இந்து திருமண சட்டங்களை பற்றி, இந்த மாதிரி பலவேறு வகையான சட்டங்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு தோணும், எதுக்கு இவ்வளவு சட்டங்கள், ஏன் இவ்வளவு நீதி இருக்காங்கன்னு. அப்போ நான் இர்ஃபான் ஹபீப் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியரை படித்தேன். ஹபீப் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்திய மக்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்திய விவசாயிகளிடம் தொன்று தொட்டு ஒரு மனநிலை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர்கள் தங்களோட பிரச்சனையை தாங்களே தீர்த்துக்கிட மாட்டாங்க. எப்போதுமே தங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக 3வது மனிதனை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த 3வது மனிதன் தங்களுக்கான தீர்வை சொல்லிடுவான்னு நம்புவாங்க. ஒருவேளை அந்த மனிதன் அப்படி ஒரு தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக சொல்லலைன்னா இன்னொரு 3வது மனிதனிடம் போவாங்க. இப்படி முடிவில்லாமல் இன்னொருவரை சார்ந்து அந்த தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வுக்காக அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் காத்திருப்பார்கள். ஒருவேளை தன் வாழ்நாளுக்குள்ளே நடக்காட்டா கூட தன் பிள்ளைகள் காலத்தில் நடந்துரும்னு நினைப்பாங்க. தன் பிள்ளைகள் காலத்தில் நடக்காட்டா கூட தலைமுறைக்கு அப்புறம் நடந்துரும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்பிக்கை இழக்கவே மாட்டாங்க. இந்திய மக்களுடைய அடிப்படை, அதுலேயும் அடித்தட்டு மக்களை சேர்ந்த ஏழை எளிய விவசாயிகளுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு எழுதும் போது எனக்கு தோணுச்சு, உண்மை தானே, ஏன் யாரோடையும் சண்டை பிடிச்சிக்கிட்டே இல்லையே, இந்தியர்கள் போராளிகள் இல்லையே. இப்போ மங்கோல்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியுது, அவர்கள்லாம் போர் வீரர்கள், வாரியர்ஸ். அவர்களுடைய வேலையை யாராவது ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒன்றா சண்டையிடுவாங்க, போரிடுவாங்க, பிடிச்சிக்கிடுவாங்க, ஒருத்தர் அடிப்பாங்க, இன்னும் சொல்லப்போனால் ஆக்கிரமிப்பாங்க, வலிமையை கொண்டு வெல்லலாம்னு நினைப்பாங்க. இங்கே எப்படி இல்லை, காத்திருக்கலாம். இப்போ கூட நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயமா, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையா அல்லது உங்கள் அலுவலக பிரச்சனையா நீங்கள் காத்திருப்பீங்க. எவ்வளோ காத்திருப்பீங்க, ஆண்டு கணக்கில் காத்திருப்பாங்க. சார் எனக்கு ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கல சார், எவ்வளோ வருஷமாக இருக்குது, 25 வருஷமாக காத்திருக்கேன் சார், என்ன பண்ணீங்க, ஒன்றும் இல்லை சார், வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். வெயிட் பண்ணிட்டே இருந்தால் எப்படிங்க உங்களுக்கு கிடைக்கும், என்ன சார் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களோட உயர் அதிகாரியை கேட்டால் அவரும் சொல்லுவார், எனக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வரல சார், எனக்கும் பெரிய ப்ரமோஷன் வரல சார், நானும் காத்திருக்கேன் சார், காத்துட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் நிறைய இந்தியாவினுடைய புகழ்பெற்ற நீதிமன்றங்களை பார்த்துருக்குறேன், அதை பார்க்கணுன்னு விரும்பினேன். ஏன்னா இந்தியாவினுடைய விதியை தீர்மானித்த இந்தியாவினுடைய மிக முக்கியமான அலகாபாத் நீதிமன்றத்தை போய் பார்த்தேன், டெல்லி உயர் நீதிமன்றத்தை பார்த்தேன், இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பல நீதி சபைகளை பார்த்தேன். ஏன் அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் காலடிப்பட்ட, காத்து கிடந்த, இன்னும் சொல்லப்போனால் 5 கோடி தீர்க்கப்படாத வழக்குகள் உள்ள ஒரு தேசம் இந்தியா. இந்த தேசத்தில் அன்றாடம் நீதிமன்றத்துக்காக வரக்கூடியவர்கள், நீதிமன்றத்துடைய வெளியே காத்துட்ருக்கிறவங்க, நீதி கிடைக்காதான்னு காத்துட்டு இருந்தவங்க, கிடைத்த நீதியை இதே வாங்கிறதுக்காக இவ்வளோ வருஷம் அப்படின்னு மறு விசாரணைக்காக காத்திருக்கிறவங்க, தனிநபர்கள், அதிகாரிகள், பல துறையை சேர்ந்தவர்கள், விவசாயிகள், இன்னும் சொல்லப்போனால் அரசு, தேசம் எல்லாமே யாரோ ஒருவரிடம் தனக்கான நீதி கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருக்கு. இந்தியா தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக ஐநா சபையில் முறையிடுது. அப்போ அவங்க யார்கிட்டயோ கேட்டுருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இந்திய அரசின் மீது இதே மாதிரி நீதி வேணும்னு கேட்டுட்ருக்குறாங்க. ஒரு விவசாயி அரசிடம் நீதி கேட்குறான். அப்போ நீதி கேட்பதுங்கிறது இந்தியாவில் மிக முக்கியமான ஒன்று. அது எனக்கு ஒரு பொறியை உருவாக்கியது. எல்லா இந்திய இலக்கியங்களுமே நீதி கேட்கறதை பற்றி தானே எழுதியிருக்கு. இந்தியாவினுடைய 2 முக்கியமான இதிகாசங்கள் இருக்குது, ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். ரெண்டுமே 2 நீதி கேட்கிற வரலாறை தான் எழுதுது. என்னுடைய நண்பர் சொல்லும் போது அவர், நான் சொல்லி முடித்தோடனே அவர் வேடிக்கையாக சொன்னார், ஒன்று சிவில் கேஸ், இன்னொன்று கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா, ராமாயணம் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான், அது கிரிமினல் கேஸ் சார். இது சொத்து வேணும்னு கேட்குறாங்க, இது சிவில் கேஸ். இப்போ 2மே நீதி கிடைக்காதவர்களுடைய கதை தான். தன் மனைவியை பறிகொடுத்தால் நேரடியாக போய் கேட்கலாம் தானே, கேட்க மாட்டார். தூது அனுப்புவார், ஆட்களை வைப்பார், படையை உருவாக்குவார், யுத்தம் செய்வார். அந்த யுத்தத்திலையும் கூட மனைவியை மீட்கிற யுத்தம் இல்லை, அரசை முதல்ல கைப்பற்றணும், அதுக்கப்புறம் மனைவியை மீட்கணும். அப்போ ஒரு முறை இருக்குது அப்படின்னா, நீதி கிடைக்காத போது தான் யுத்தம். நீதி மறுக்கப்பட்டு நீதியை பெறுவதற்கான எல்லா சாத்தியங்களும் அடைபடும் போது தான் யுத்தம் அப்படின்னு சொல்லுது. 2 யுத்தம் இருக்குது. ராமாயணத்தில் வரக்கூடிய யுத்தம் நேரடி யுத்தம், மகாபாரதத்தில் வரக்கூடிய யுத்தம் இருக்குது அணிதிரட்டி செய்யக்கூடிய யுத்தம். 2 யுத்தங்களுமே
நீதிக்கான யுத்தம். இந்த 2 யுத்தம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய எல்லா இலக்கியங்கள், அவர் இன்னைக்கு நாம் எழுதுகிற மனுஷபுத்திரனுடைய கவிதைகளாக இருக்கலாம், அல்லது முன்னோடிகளாக இருந்த பாரதியார்லேருந்து எல்லாருடைய கவிதைகளாக இருக்கலாம், எல்லாத்துக்கு பின்னாடி ஒரே குரல் தான் இருக்குது. நீதிக்காக காத்திருப்பவர்களுடைய குரலை சொல்கிறது, நீதி மறுக்கப்பட்டவர்களுக்காக நியாயத்தை கேட்கறது. ஒரு எழுத்தாளனுடைய செயல்பாட்டிலேயே ஒரு பகுதி அவன் தன்னை ஒரு நீதி கேட்பவனாக மாற்றிக்கிறாங்கிறது தான். அவன் நீதி கேட்கிறான். யாருக்காக நீதி கேட்குறான்? தன் இனத்துக்காக, ஊருக்காக, மக்களுக்காக, தான் சமகாலத்தில் வாழ யாருக்கோ நீதி கேட்குறான். ஆனால் நீதி கேட்காத இலக்கியங்கள் அப்படின்னு எதையாவது பிரிக்க முடியுமான்னு பார்த்தா இல்லை. இவ்வளோ ஒட்டுமொத்தமாக இந்திய இலக்கியத்துக்கே ஒரு ஆதார குரலாக இருக்கக்கூடிய இந்த நீதி கேட்கறத சமகால இலக்கியம் எப்படி பார்க்குது? காஃப்கா அப்படின்னு ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர், அவர் வந்து ஒரு விசாரணைன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் ஒருவனை கைது செய்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவனை எதுக்கு கைது செஞ்சாங்கன்னா அவனுக்கும் தெரியாது, அந்த அமைப்புக்கும் தெரியாது. அவன் ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே போய் வந்து ஒரு புதிர் வெளியில் சிக்கின ஆள் மாதிரி சிக்கிக்கிடுவான். அவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த நீதி சம்பந்தமாக உலகத்தில் ஒரு முன்னுதாரணமாக சொல்லப்படக்கூடிய படைப்பு வந்து காஃப்காவினுடைய விசாரணை. நான் தமிழ் இலக்கியத்தில் எவ்வளவு நீதி பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இந்தியாவில் நீதியை பற்றி இவ்வளோ எழுதியிருக்காங்க. ஆனால் நீதி சாஸ்திரங்களை வழிமொழிந்து எழுதப்பட்டிருக்கே தவிர நீதியின் மீதான விசாரணையே ஏன் யாரும் எழுதவே இல்லை. நீதி சரிதானா? யார் யாரிடமிருந்து பெறுவது? எப்படி பெறுவது? பெறுவதில் கரெக்டாக கிடைக்குமா? ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய சொத்தை பிரிப்பதாக இருந்தாலே எவ்வளவு சிரமமானது. அவங்க அப்பா சொந்தமாக சம்பாதிச்ச சொத்தை தன் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணானாலே கண்டிப்பாக அந்த பிள்ளைகளில் யாராவது ஒருவர் மன கஷ்டத்தை அடைகிறாங்க. எனக்கு சரியாக பிரிக்கப்படலை, எனக்கு கிடைக்கல உரியது. அப்புறம் பெண்களுக்கு அதில் உரிமை கிடையாது அப்படின்னு மறுக்கப்பட்டுருது. அல்லது பெண்களுக்கு கொடுக்கப்படுறதெல்லாம் தேவையற்ற பொருட்களாக இருக்குது. அப்போ ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதே நீதி கிடைக்காத போது ஒரு தேசத்தில் எவ்வளவு நீதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நான் அப்போ அதை நாவலாக எழுதலான்னு எப்போவோ யோசித்தேன். ஆனால் எனக்கு தோணுச்சு, அப்படி ஒரு கருத்துருவத்திலேருந்து ஒரு நாவலை எழுத முடியாது. அப்படி எழுதுறது ரொம்ப சிரமமானது. எல்லாம் தாண்டி ஒரு கருத்துருவங்கிறது வந்து ஒரு எழுத்தாளனை வசீகரிக்கிற அளவுக்கு ஒரு வாசகனை வசீகரிக்குமான்னு தெரியாது. அப்போ அந்த கருத்துருவத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு கதை வேணும், அதுக்கு ஒரு களம் வேணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கதையை எங்கேருந்து எழுதுறது எனக்கு தெரியலை. ஆனால் நான் இந்தியாவினுடைய குறுக்கம் நெடுக்கமாக நிறைய தெரிஞ்சிருக்கிறேன். நான் தெரியும் போது நான் பார்த்த என்னுடைய பயணத்தில் சக பயணிகளாக இருந்த பலரும் எதுக்காக போகிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீதி விசாரணைக்காக, கோர்ட்டுக்காக, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக, அல்லது ஒரு அலுவலகம் சார்ந்தே தீர்க்கப்படாத ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு தோணும், இந்தியா பூரா இருக்காங்கன்னா எங்கே இருந்து இதை வைக்கலாம்? நான் எனக்கு ஒரு வரலாறு தேவைப்பட்டது. அப்படி தான் அந்த நாவலில் அவுரங்கசீப்பனுடைய ஒரு வரலாறு எடுத்துக்கிட்டேன். அதிகம் சர்ச்சைக்குள்ளான, அதிகம் விமர்சிக்கப்பட்ட, அதே நேரத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்று மறுக்கப்பட்ட, வரலாற்றில் வந்து வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த அவுரங்கசீப். எனக்கு அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் எழுத்துக்கு தேவையாக இருந்தது. இந்த நாவலில் அவர் வந்து ஒரு கட்டம், ஒரு பகுதி வருது, அவர் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சூஃபி ஞானியை போய் பார்க்கிறார். அந்த சூஃபி ஞானியை ஒரு பாலைவனத்தில் போய் அவர் சந்திக்கிறார். சந்தித்து அவர் கேட்க விரும்புகிறார், என்னுடைய மரணம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிடணும், அதுக்காக தான் அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு. அவர் சொல்கிறார், மூச்சு விடுறதை நிறுத்திடுவேன், செத்து போயிடுவேன், இதுக்கு மேலே என்ன தெரிஞ்சுக்கிடணும்னு கேட்குறார். இல்லை அப்படி இல்லை, எனக்கு மரணத்தை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னோடனே, நீ வந்து போரிடும் போதெல்லாம் பயப்படாத ஒருத்தன் ஏன் இப்போ வயதான உடனே மரணத்தை கண்டு பயப்படுறேன்னு. இல்லை, இளமையில் மரணம் வந்து என்ன கண்டு பயப்பட்டது, தள்ளியே தான் நின்றுச்சு, முதுமையில் தான் அது நெருங்கி வரதை பார்க்குறேன். சொல்லுங்க, என்னப்பா நீ உண்மையில் விடையை தேடி வரல, உன்ட்டு அதுக்கு ஒரு விடை இருக்குது, அதை சரியாக பார்த்துக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு ஒரே பயம் இருக்குது, என்னுடைய பிள்ளைகளால் நான் கொல்லப்படுவேனா அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, தந்தையை கொன்று அரியணை ஏறுவதுங்கிற பழக்கத்தையே நீ தானப்பா உருவாக்குன, உன்னுடைய மூதாதைகள் தானே உருவாக்குனாங்க, அந்த பயம் உனக்கு இயல்பானது தானே அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், அது இயல்பானது தான், ஆனால் அரியணை ஏறணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா அவருக்கு என்ன தந்தை, தாய், உறவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதிகாரத்தை அடைவணும் அப்படிங்கிற முடிவு பண்ணவனுக்கு எந்த உறவும் இல்லை தானே அப்படின்னு. அப்போ அந்த ஞானி அவனுக்கு சொல்கிறாரு, இந்த பாடத்தை தான் உன் பிள்ளைங்களும் அவன்கிட்ட வந்து கற்றுக்கிறாங்க. அதிகாரத்தை அடையணும்னு சொன்னால் தந்தையோ தகப்பனோ உறவோ எதுவுமே இல்லை. அரசோடு நெருங்கி பழகுபவனுக்கு உறவும் கிடையாது, பகையும் கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, தேவைப்பட்டால் பலி கொடுக்கப்படுவீங்க. அது அரசனுடைய நியதி. சொல்லி முடித்தவொடனே அவன் கேட்குறான், இவ்வளவும் சரி, நான் என்னென்னமோ வெற்றிகளை கொண்டிருக்கிறேன், இந்தியாவில் என்ன மாதிரி ஒரு பெரிய பேரரசன் இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னை வரலாறு நினைவில் வைத்திருக்குமா, காலம் நினைவில் வைத்திருக்குமா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு,
நினைவில் வைத்திருக்கோம். எப்படி தெரியுமா? வெறுப்பினுடைய வடிவமாக உன்னை நினைவில் வைத்திருப்பாங்க. எல்லாராலையும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக நீ எப்பவும் இருந்துகிட்டே இருப்ப. ஆனால் அவரை ஏன் வெறுக்கிறோம் தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் வெறுப்பாங்க. உன்னுடைய பிள்ளைகள் உன்னை வெறுக்கிறத போலன்னு சொல்லுவார். அவர் பிள்ளைகளே ஏன் ஒருவரை வெறுக்கிறாங்க? இதில் சொன்னாங்க, மக்ஃபியை அவன் சிறையில் அடைத்தான், தன்னுடைய சொந்த பிள்ளைங்களே சிறையில் அடைத்தான். சிறையில் அடைக்கணுங்கிறதுக்கு இல்லை, சொந்த பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு மேலே உரிமை கொண்டாடும் போது அவரை சிறையில் அடைக்க சொல்லி அந்த மன்னராக இருக்கு. ஒரு இடத்துல நாவலில் ஒரு கதாபாத்திரம் அவரிடம் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என் தலையின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரீடம் என்னை அழுத்தும் போதெல்லாம் நான் என் பிள்ளைகளுக்கு எதிராக தான் செய்வேன். அதை நான் கலட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைகளோடு இருப்பேன். ஆனால் இதெல்லாம் என்னுடைய கிரீடம் அழுத்தித்தான் செய்யுதுங்கிறத என்னுடைய பிள்ளைகள் உணரவே இல்லை. ஏன்னா அவர்கள் அந்த கிரீடத்துக்கு ஆசைப்படுறாங்க, அதை அணிந்து கொள்ள பார்க்குறாங்க. சந்தர்ப்பம் தான் அந்த ஆட்சியை முடிவு பண்ணுது. கொஞ்சம் நான் கண் அசைந்தால் போதும், நான் ஓய்வெடுக்கலான்னு முடிவு பண்ணேன்னா போதும், உடனடியாக நான் அப்புறப்படுத்தப்படுவேன் அப்படிங்கிறார். அவருடைய காலம் அல்ல, எல்லா காலத்துக்கும் அதிகாரம் ஒரே போல தான் இருக்குது. அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய மனநிலை ஒரு போல தான் இருக்குது. இந்த அதிகாரத்தால் பாதிக்கப்படக்கூடிய சாமானிய மக்கள் ஒரே போல தான் இருக்கிறாங்க. அவர்கள் 17ஆம் நூற்றாண்டுங்கிறது சும்மா ஒரு காரணம் தானே, எழுதுவதுக்கு ஏதாவது ஒரு களம் வேணும் தானே. ஆனால் அதுக்குள்ளே நடக்கக்கூடியது நூற்றாண்டுகளாக தொடரக்கூடிய ஒரு கதை தான் அது. அந்த கதை தான் இந்த நாவலுக்குள்ள வடியும் வருது. ஒரு அவுரங்கசீப்போ அவருடைய பின்னாடி வரக்கூடியவர்களோ, இந்த கதையில் வரக்கூடிய தூமகேதுங்கிற ஒரு மனிதனோ, அப்புறம் இந்த கதை முழுவதும் வரக்கூடிய வேறு வேறு விதமான நிலப்பரப்புகளோ எல்லாமே ஒரு சந்தர்ப்பம் தான். ஆனால் அது ஆதாரமாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. மனிதர்கள் ஏன் தொடர்ந்து நீதிக்காக காத்திருக்கிறாங்க, துயரப்படுறாங்க, கிடைக்காம போயிடுது. ஒருத்தருக்கு நீதி கேட்குறார், அவர் நீதி கிடைக்காமல் இறந்து போயிட்டா, அவருடைய பிள்ளைகள் தந்தையின் பொருட்டு நீதி கேட்டால் அந்த நீதி கிடைத்து இனிமேல் என்ன பிரயோஜனம்? அவர் தான் இறந்துட்டாரே. இறந்தவர்களுக்காக நீதி கேட்பது என்பது இந்திய வரலாற்றில் தொடர்ந்து நடந்துகிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த இறந்தவர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், தியாகியாக இருக்கலாம், தேசத்தை காப்பாற்றியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கான நீதிக்காக நம்ம போராடிட்டே இருக்கணும். அப்போ வரலாற்றிலிருந்து நாம் துண்டிக்கப்படாத ஒரு மனிதர்கள், நம்ம வரலாற்றிலே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். வரலாற்றை உணரத்தான் நிலையே தவிர வரலாற்றிலிருந்து நம்மளை துண்டிச்சுக்கிட்டே முடியாது. எந்த தருணத்திலையும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒருவர் உங்கள் வழியாக வரலாற்றினுடைய சலனங்களை அடையாளம் காண முடியும். அப்படின்னா நானும் நீங்களும் தான் உண்மையான கல்வெட்டுகள், உண்மையான வரலாற்றினுடைய சாட்சிகள். இந்த வரலாற்றுக்கு, இந்தியாவினுடைய எல்லா அவலங்களுக்கும் யாராவது சாட்சிகளாக இருக்கிறாங்கன்னா அது நீங்களும் நானும் தான். ஏன் அப்படின்னா நாம் எல்லாரும் அதுக்கு ஒரு மௌன சாட்சியாக இருந்திருக்கோம், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல முணுமுணுத்திருக்கோம். இந்த நாவலில் ஒரு இடத்துல ஒரு கதாபாத்திரம் சொல்கிறாரு, 3 விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. ஒரு வகையான மனிதர்கள் யார் அப்படின்னா, தன்னை சுற்றி என்ன நடக்கு, அதுக்கு யார் காரணம், எதையும் தெரிந்து கொள்ள விரும்பாதவர்கள். அவர்களுக்கு அதன் மேல் நோக்கமே கிடையாது, வாழ்வது மட்டும்தான் முக்கியம். 2வது வகையான மனிதர்கள் இருக்காங்க, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் யார் காரணம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னொன்று, அதை பற்றி பேச மாட்டார்கள். அதிகபட்சம் அவர்கள் முணுமுணுப்பார்கள், அவ்வளோதான். ஆனால் அவர்களுக்கு தெரியும் தனக்கு நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம், ஏன் காரணம், எப்படிங்கிறதெல்லாம் தெரியும், ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுக்கிடுவாங்க. 3வது வகையான ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க, தன்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் என்று அவர்களே கண்டுபிடிப்பார்கள். கண்டுபிடிப்பதோடு அந்த உண்மையை சொல்ல துடிப்பார்கள். அந்த உண்மையை சொல்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்தால் அந்த தடையை தாண்டி உரத்து சொல்லுவார்கள். அந்த வகையை சேர்ந்தவர்கள் தான் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த நாவல். யோசித்து பார்த்தால் உண்மையில் உலகில் தடை பண்ணப்பட்டது எந்த ஆயுதமும் தடை பண்ணப்படலை, புத்தகங்களும் கவிதைகளும் தான் தடை பண்ணப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு ஆயுதத்தை இனிமேல் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லையே. எந்த நாட்டுக்குள்ளே இந்த ஆயுதம் வரக்கூடாதுன்னா இல்லையே. எல்லா ஆயுதங்களும் எளிதாக கிடைக்கிது. புத்தகங்கள் தான் தடைப்படுத்தப்படுது, கவிதைகள் தான் தடை பண்ணப்படுது. அதில் அந்த ஒரு கவிஞன் சொல்கிறான், இந்த கவிதைகளை எல்லாம் எழுதும் போது இந்த கவிதைகள் எல்லாம் உண்மையைத்தானே பேசுது அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, கவிதைகள் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு விசித்திரமான ஆயுதம், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடியதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் ஒரு கவிதைங்கிறது வெறும் மென்னுணர்வுகளால் எழுதப்படலை அப்படின்னு. ஒரு நாவல் வழியாக கதையை சொல்வது மட்டுமல்ல ஒரு கதாசிரியனுடைய நோக்கம். வரலாற்றை, சமகாலத்தை, வாழ்வியலை, வாழ்வினுடைய நுண்மைகளை, இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று முழுவதும் எல்லா காலத்திலையும் யாரோ ஒருவருக்கு போர் புரியதுக்காக, யாரோ ஒருவருக்காக பெண்களும் குழந்தைகளும் இறந்து போன அந்த கதைகளை எல்லாம் சொல்லத்தானே வேண்டியிருக்கு. அவர்களுக்கு ஏது இதில் அந்த புறத்தை பற்றி சொன்னாங்க. அந்த புறம் அப்படிங்கக்கூடியதை பற்றி எல்லா கற்பனைகளும் ஆண்கள் உருவாக்குனது. அப்படிலாம் அந்த புறம் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கான கிடையாது. அது ஒரு விதமான இருட்டு அறை.
எண்ணிக்கையற்ற பெண்கள் அங்கே வெறுமனாக உடல் இன்பத்துக்காக மட்டுமே அடைத்து வைக்கப்பட்ட ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. அதுக்குள்ளே அரசியலிருந்து எல்லாருக்கும் என்னைக்கு தன்னோட மன்னர் வருவாருன்னு தெரியாது. அப்போ அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த வராத வெறுப்பை விரோதத்தை காட்டுவதற்காக பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் வெறுப்பாங்க, துரோகம் பண்ணுவாங்க, விஷம் கொடுப்பார்கள். அந்த புறத்துக்குள்ளே பகதூர் ஷா நான் கடைசி இந்தியாவினுடைய மன்னர்களாக இருந்த முகலாய வம்சத்தினுடைய கடைசி மன்னர்கள் அந்த புறத்தை காலி செய்ததை பற்றி ஒரு புத்தகம் படித்தேன். அவர்கள் 40,000 பெண்களை வெளியே அனுப்புனாங்க. 40,000 பெண்கள் ஒரு அந்த புறத்தை சார்ந்து வாழ்ந்துருக்கிறாங்கன்னா யோசித்து பாருங்கள். அந்த 40,000 பெண்களில் ஒரு 100-150 பெண்களை தவிர வேறு யாருமே அந்த புறத்தோடு வாழ்ந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவர்களுடைய தலைமுறையாக இதிலேருந்து கிடைக்கக்கூடிய உதிரி பணத்தை வச்சுட்டு அதை ஒட்டி வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் யார் அவங்க? இந்த நாவல் அந்த பெரும் பட்டியலையே சொல்லுது. அதுக்குள் வாழ்ந்தவர்கள் யார்? ராணி அல்ல, நடனக்காரிகள் அல்ல. அதற்குள்ள ஒரு படி இருக்குது, அந்த படி அடுக்கு முழுவதும் வரிக்கப்படுது. இப்போ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா, வரலாற்றின் மீது ஒரு சின்ன வெளிச்சத்தை பார்க்கறது, வெளிச்சத்தை கவனப்படுத்துறது. ஒரு போருக்கு படை போகிறது என்றால் அந்த படை போகிறதுக்கு எப்படி போகும், இந்த போகிற படைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாவல் எழுதப்பட்டது. அப்படி இந்த நாவல் பல வேறு கட்டுமானங்களில் வாழ்க்கையை அணுகுவதற்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்கி காட்டுது. அந்த வகையில் இந்த நாவல் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. இந்த நாவலை எழுதும் போது பல நேரங்களில் நான் எந்த பக்கம் நிற்பது அப்படின்னு தெரியாத ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறேன். ஒரு கதாசிரியனாக கதாபாத்திரங்களுடைய பக்கத்தில் நிற்கிறதா, அல்லது இந்திய வரலாறுங்கிற அந்த மாபெரும் வரலாற்று உண்மையின் பக்கம் நிற்கிறதா, எந்த பக்கம் நிற்கிறது, யாரிடமிருந்து யாரை கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு பெரிய தயக்கமாக இருந்தது. ரெண்டுமே இதில் பண்ணியிருக்கிறேன். ஒரு எழுத்தாளனாக இருந்து வரலாற்றையும், ஒரு வரலாற்று ஆய்வாளனாக இருந்து ஒரு சாமானிய மனிதனுக்கு இழைக்கப்பட்ட தீங்கையும், ரெண்டையுமே இந்த நாவல் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த நாவல் அளவுக்கு அதோடவும் கூட எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னுடைய இந்த சிறுகதை தொகுப்பு. ஏன்னா ஒரு நாவல் எழுதுவது அப்படிங்கக்கூடியதை ஒரு மகத்தான உலகினுடைய மிகச்சிறந்த இலக்கியவாதிகளே தன் வாழ்நாளில் 8-10 நாவல்களுக்கு மேலே எழுதுனதில்லை, எழுதவும் முடியாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாவலுக்கு ஒரு நாவல் அவர்களுடைய வாழ்வினுடைய அவ்வளவும் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஆனால் சிறுகதைகள் அப்படி இல்லை. சிறுகதைகள் ஒரு பெரிய சவால். இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் எழுதின தருணங்கள் தான் ஒரு எழுத்தாளனாக என்னை ரொம்ப சந்தோஷம் கொள்ள வைத்த தருணங்கள். அதுலேயும் குறிப்பாக அந்த குறுங்கதைகளை பற்றி சொன்னாங்களே, அந்த மாதிரி கதைகளை எழுதுறதில் எனக்கு எப்போவுமே உண்டு. ஏன்னா எப்பெல்லாம் நம்ம ஒரு வினோதத்தை, விந்தையை வாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, கேட்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போது நம்முடைய வயதும் நம்முடைய அடையாளமும் இல்லாமல் போயிடுது. யாரோ ஒருவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய காஃபி குடிச்சிட்டே இருக்கீங்க, டம்ளரில் கீழே வைக்கிறீங்க, இல்லைங்க அப்படி முழு காஃபியும் அதிலேயே இருக்குன்னு சொன்னார்னா எப்படின்னு ஒரு நிமிடம் பார்க்குறோம். ஒருவேளை அப்படி காஃபி இருந்தது, ஆனால் நீங்கள் குடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேஜிக் ஆரம்பிச்சிடும். எப்படி நான் இப்போ தானே குடித்தேன், திருப்பி நீங்கள் அதே காஃபி எடுத்து குடிக்கிறேன், கீழே வச்சுருங்க, திரும்பி அந்த கப்பு நிறைய காஃபி வந்துச்சுன்னா முதலாக நீங்கள் யோசிப்பீங்க, எப்படி நடக்குது இது? அதே கப் அதே தான், நான் குடிச்சு முடிச்சிடுறேனே, ஆனால் திரும்பி நம்பிடுறே. அப்போ 3வது 4வது முறையாக நடக்கும்போது நீங்கள் பயப்பட ஆரம்பிப்பீங்க. என்னென்னா விந்தையை கண்டு முதல்ல மனிதன் கொள்ளக்கூடியது பிரமிப்பு இல்லை, பயம். அப்புறம் என்ன பண்ணுவான், 5வது 6வது நினைக்கும் போது பரவாயில்ல இவ்வளோ கிடைக்குது, எல்லாரும் வாங்க ஆளுக்கு ஒரு தடவை குடிங்கன்னு அதை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்போம். 6வது 7வது அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு அடுத்த நாளும் கீழே வச்சேன்னா அது டம்ளரில் இருக்கும்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு விந்தையும் கிடையாது. அப்போ விந்தையே தான். ஆனால் விந்தை ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துல சலிப்படையுது. அதனால் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லையே. அப்போ விந்தையை எழுத்து எப்படி பார்க்குது, வாழ்க்கை எப்படி பார்க்குதுன்னு. விந்தை வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏதாவது நமக்கு ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம் நடந்துடாதான்னு நினைக்கிறோம். அற்புதம் எல்லா நாளும் நடக்குது. இப்போ நான் சொன்ன இந்த தீராத கோப்பையில் நிரப்பப்படக்கூடிய காஃபிக்கு பதிலாக இன்னொன்று உங்கள் கோப்பையில் தினம் நிரப்பப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் இரவு பகல். நீங்கள் வாழ்ந்து முடித்தோடனே நாளைக்கு காலையில் திரும்பி அந்த கப்பில் அதே அளவுக்கு பகல் வந்துடுது, அதே அளவுக்கு இரவு வந்துடுது. குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் தீராத வந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரவும் பகலும் நீங்கள் அருந்தி தீராத காப்பி கப்புகள் தான் அப்படின்னா எப்படி இருக்குது? ஏன் சலிப்பாக இருக்குது? ஒருத்தருக்கு சாதாரண எல்லா விஷயங்களும் சலிப்பாக இருக்குன்னா முக்கியமான காரணம் அது எல்லாமே பழக்கத்தால் ஏற்பட்டது. இப்போ இடக்கை விளக்கை அப்படிங்கக்கூடிய இந்த பிரச்சனை உட்பட எல்லாமே பழங்கத்தான் முக்கியமான காரணம். யாருமே ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கலன்னு வைங்க, வலது கை தான் முக்கியமானதுன்னு கற்றுக் கொடுக்கலைன்னா அவர் 2 கையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். 2 கையால் எழுத தெரிஞ்சவங்க இருக்காங்க, 2 கையும் திறமையாக பயன்படுத்தவங்க இருக்காங்க. ஆனால் நாம் ஒரு கையை பயன்படுத்துவதற்கான காரணத்தை மதுக்கு ரொம்ப அழகாக சொன்னார். உழைப்பு சார்ந்து நம்ம எதையும் செய்யக்கூடாது. உழைப்பு சார்ந்த விஷயங்கள் அதுலேயும் கீழானதுன்னு நினைக்கக்கூடிய, கழிவுகளை அகற்றக்கூடிய, அசூயை என்று நம்ம ஒதுக்கக்கூடியது எல்லாத்தையும் யாரோ தான் செய்யணும், நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லை, அது நம்ம செய்ய வேண்டிய பணி தான்.
வலக்கை அளவுக்கு இடக்கையும் உடலில் இருக்கக்கூடிய ஒன்று தான். இன்னும் கூட அந்த இடக்கை பழக்கமுள்ளவர்களை படித்தேன். அவர்களுடைய மூளை வலக்கையும் பயன்படுத்துகிறவர்களோட வேகமாக முடிவு செய்யும், உணர்ச்சி வசக்கூடியவர்களாக இருப்பாங்க, புத்திசாலிகளாக இருப்பாங்கன்னு போட்டிருக்கான். அப்போ இடக்கை பழக்கம் இல்லைன்னு சொல்லி தான் வலக்கை பழக்கம் உள்ளவர்கள்லாம் வருத்தப்படணும். இடக்கை பிரச்சனைக்குரியது அல்ல, அது ஒரு தேர்வு. அவங்க சொல்லப்போனால் ஒரு கிஃப்டட், அப்படி அவர்கள் இடது கையை பழக்கிறார்களாக இருந்தால். அப்புறம் பொதுவாகவே நமக்கு இடது அப்படிங்கக்கூடியது ஒரு அலர்ஜி தான். ஏன் அப்படின்னா அது இயக்கங்களாக இருந்தாலும் சரி, சித்தாந்தங்களாக இருந்தாலும் சரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வலது பக்கம் போகலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவரே சொன்னார், வலது என்னெல்லாம் செய்யுது, இடது என்னெல்லாம் செய்யுது. இந்த வலது கை எவ்வளவு புனிதமானதாக நினைக்கிறோம், இந்த வலது கையால் தான் ஒருவரை அடிக்கிறோம், வலது கையால் தான் சல்யூட் பண்ணுறோம், வலது கையால் தான் எல்லா கீழான விஷயங்களுக்கும் கதவை திறந்து விடுறோம். ஆனால் இடது கை அப்படி இல்லை. இடது கை எப்போதுமே உன்னை கீழே விழுந்தால் தாங்கி பிடிக்குது, தூக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் இடது கை பற்றி கொள்வது போல வலது கை வலிமையாக பற்றி கொள்வதில்லை. இப்போ இடது கை அப்படிங்கக்கூடியது வெறுமனாக கை அல்ல, அது ஒரு அடையாளம். இந்திய சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குன்னா அவர்கள் இந்த சமூகத்தால் இடது கையாக நடத்தப்படுறவங்க தான். அவர்கள் சார்பாக அவர்களுடைய குரலை ஒலிக்கணும் அப்படிங்கக்கூடியது என்னுடைய பணி அல்ல, இலக்கியவாதியினுடைய பணி. அதை எல்லாரும் செஞ்சுருக்காங்க, என்னுடைய முன்னோடிகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதைத்தான் நானும் நம் காலத்தினுடைய நாவல் வழியாக செஞ்சு பார்த்துருக்குறேன். இந்த சிறுகதைகள் விசித்திரமான பல அற்புதமான தருணங்களை எழுதப்பட்டிருக்கு. நான் எப்போவுமே கவிஞர்களையும் கவிதைகளையும் நேசிக்கக்கூடியவன். கவிதை எழுத மாட்டேன், எனக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரே இது, நான் கவிஞன் அல்ல, நான் ஒரு கதை சொல்லக்கூடியவன். ஆனால் நான் கவிதைகளுக்கு ரொம்ப நெருக்கமானவன். நான் குறைவாக தான் கவிதை படிப்பேன், ஆனால் கவிதையின் மீது தீராத ஈடுபாடு கொண்டவன். கவிதை இந்த உலகத்தை அணுகுவதை பற்றி பிரமிப்பூட்டக்கூடியவன், கவிஞர்கள் வழியாக உருவாகி வந்தவன். என்னை உருவாக்குனதில் மிக முக்கியமான பங்கு கவிஞர் தேவதச்சனுக்கு இருக்குது, அவரால் உருவாக்கப்பட்டவன். அதனால் எனக்கு கவிதைகளை பிடிக்கும். அப்போ அந்த கவிதைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எழுத்தாளர் நான் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் இந்த கவித்துவமான உரைநடையை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கவித்துவமான உரைநடையை நான் பயன்படுத்துகிறேன். மற்றபடி அது கவிஞர்கள் கொடுத்த, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய தோழமை, அவர்களுடைய கவிதையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டது தான். எப்பவும் என் மனதில் சில முக்கியமான கவிதை வரிகள் தான் என்னை எழுதுறதுக்கான உந்து சக்தியாக இருக்குது. அது பலவேறு காலகட்டத்தில் வாழ்ந்த பலவேறு முக்கியமான கவிஞர்களுடைய வரிகள் என்னை எழுத வச்சுருக்கு. இந்த கவிதைக்கும் இந்த மாதிரியான ஒரு படைப்புக்கும் கூட இதுக்கு பின்னாடி நிறைய நான் படித்த முக்கியமான சில கவிதைகள் தான் காரணமாக இருந்திருக்கு. இந்த தொகுப்பில் ஒரு கதை இருக்குது. இந்த கதை 5 நிழல்கள் அப்படின்னு மகாபாரதத்தை பற்றி ஒரு கதை இருக்குது. பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை படிக்கும்போது எனக்கு என்ன தோன்றியதுன்னா, பாஞ்சாலியை பற்றி ஒரு கவிதையில் இவ்வளோ பாடியிருக்காரு, உரைநடையில் யாருமே எதுவும் எழுதவே இல்லையே, ஏன் உரைநடை ஆசிரியரான ஒரு சிறுகதை ஆசிரியராக நம்ம எதாவது செய்யணுமேன்னு தான் அந்த கதையை நான் எழுதினேன். அந்த கவிதை தந்த அந்த உத்வேகம், அதில் பாஞ்சாலி அவர் அவ வழியாக மகாபாரதத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வை ரொம்ப முக்கியமானது இருந்தது. அந்த கதையும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு வேற பாஞ்சாலியினுடைய விஸ்வரூபத்தை காட்டுது. கிருஷ்ணனுடைய விஸ்வரூபம் அல்ல, பாஞ்சாலிக்கும் விஸ்வரூபம் இருக்குது. அவள் வழியாக முடிவற்ற எல்லா பெண்களையும் பார்க்குறாங்க. அவள் கடைசி அவள் பின்னாடி இவர்கள் நடந்து போகிறாங்க, இவர்கள் பின்னாடி அவள் நடந்து போகல. கானகத்தில் அவள் தான் முன்னாடி நடக்கிறா, அவள் பின்னாடி தான் பாண்டவர்கள் போகிறாங்கன்னு நான் ஒன்றும் எழுதியிருக்கிறேன். இப்போ புனைவு சார்ந்த சாத்தியங்களும் புனைவின் வழியாக வாழ்வதும் தான் ஒரு எழுத்தாளனுக்கு குறைந்தபட்ச அளவில் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நிஜ வாழ்க்கை அப்படி இல்லை. நிஜ வாழ்க்கை நமக்கு தெரியும், எல்லா விதமான குரூரங்களோடும் நெருக்கடிகளோடும், அதில் நமக்கு எந்த வகையிலையுமே யாரையுமே யாராவது ஒருவர் கையை தூக்கி நான் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட முடியாத அளவுக்கு தான் நம்மளை வாழ வச்சிருக்கு. அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு உறுதுணை தேவைன்னா அது படைப்புகள் தான். அது இலக்கியமாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம். கலைகளை சாராமல் மனிதனுக்கு மீட்சியே கிடையாது. அந்த கலைகள் மனிதனை காப்பாற்றுற அளவுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த கலையை நேசிக்கக்கூடிய, கலையை தன்னுடைய ஒரு விருப்பமான வாழ்வாக கொண்ட நிறைய பேர் தான் இதுவரைக்கும் இந்த மனிதனுக்கு எதாவது செஞ்சுருக்காங்கன்னா அதுதான். மனிதன் கண்டுபிடித்ததிலேயே மகத்தானது ஏதாவது இருக்குன்னு வச்சா எழுதுவதை அவன் கண்டுபிடிச்சதுன்னு தான் சொல்லுவேன். அதை தவிர மனிதன் கண்டுபிடித்த பெரிய வேலை எதுவுமே இல்லை. எழுதுவதை கண்டுபிடித்த மறுநிமிடம் அறிவு உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் சொன்ன வரைக்கும் மனிதனுடைய அறிவு அவனோடையே தான் இருந்தது. அப்போ இந்த எழுத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனவர்கள் படைப்பாளிகள். வெறுமனாக எழுத்தை அதன் வழியாக இல்லாத ஒரு உலகத்தை, இல்லாத எல்லாத்தையும் உருவாக்கி உங்கள் எல்லாருடைய நினைவுகளையும் ஒருவன் சேகரித்து பாதுகாக்க வைக்க முடியும்னா அது எழுத்தாளனால தான் முடியுது. அவன் சேகரித்து பாதுகாத்து வச்சிடறான். அந்த பணியை செய்யக்கூடிய ஒருவனாக இந்த மாதிரியான ஒரு தருணத்துக்கும்
அந்த மாதிரியான ஒருவனை நேசிக்கக்கூடிய உங்களுடைய அன்புக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.